4 அரபு நாடுகள் தங்களின் வான் எல்லையில் அமெரிக்க விமானங்கள் பறக்க அதிரடியாக தடை விதித்துள்ளது என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நீண்ட காலமாக மோதல் என்பது இருந்து வருகின்றது. தற்போது அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்றுள்ள நிலையில் இரு நாடுகள் இடையேயான மோதல் என்பது இன்னும் வலுத்துள்ளது. ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை அமெரிக்கா விரும்பாததுதான் இந்த மோதலுக்கான முக்கிய காரணமாக பார்க்கப்படுகின்றது. இதனால் அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் என்று அமெரிக்காவிடம் ஈரான் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் விரும்புகின்றார். ஆனால் நாளுக்கு நாள் அமெரிக்காவால் அதிகரித்து வரும் பதற்றத்தால் ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதில் உறுதியாக உள்ளது. அத்தோடு அமெரிக்காவிடம் பேச்சுவார்த்தை நடத்துவது இல்லை என்று ஈரான் முடிவு செய்துள்ளது. மேலும் ஈரான் அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்ய வேண்டாம், இல்லாவிட்டால் இதுவரை இல்லாத அளவுக்கு ஈரான் மீது குண்டுகளை வீசுவோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்கமாக அறிவித்துள்ளார். அத்தோடு ஈரானை தாக்கும் வகையில் மத்திய கிழக்கு பிராந்தியங்களில் உள்ள படைத்தளங்களில் அமெரிக்க வீரர்களையும் போர் விமானங்களையும் குவிக்கின்றது. இதற்கு பதிலடி தரும் வகையில் ஈரான் அமெரிக்க படைத்தளங்களை குறிவைத்து ஏவுகணைகளை தயாராக வைத்துள்ளது. இதன் காரணமாக விரைவில் அமெரிக்கா ஈரான் இடையே கடும் மோதல் என்பது வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் 4 அரபு நாடுகள் தங்களின் வான் எல்லையில் அமெரிக்கா விமானங்கள் பறக்க அதிரடியாக தடை விதித்துள்ளது. கனடாவில் பரவும் தட்டம்மை நோய் நிலைமை குறித்து அமெரிக்காவில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவின் நியூயார்க் மாநில சுகாதாரத்துறை இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. தட்டம்மை மிகவும் பரவலான தொற்று நோயாக இருப்பதால் இது எல்லைகளை எளிதாக கடக்கின்றது என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஒன்டாரியோவின் தலைமை மருத்துவ அதிகாரி வைத்தியர் கியரன் மூர் தெரிவிக்கையில், இந்த தொற்று தற்போது அமெரிக்கா மற்றும் கனடாவின் சில பகுதிகளில், குறிப்பாக ஒன்டாரியோவில் மற்றும் உலகின் பல பகுதிகளில் பரவி வருகின்றது. இந்த நிலையில் ஒன்டாரியோ மாகாணத்தில் இந்த நோய் தொற்றில் தற்போது வரை 661 பேருக்கு தட்டம்மை உறுதி செய்யப்பட்டுள்ளதுடன் இது கடந்த 10 ஆண்டுகளில் பதிவான மிக உயர்ந்த எண்ணிக்கையாகும். கடந்த வாரம் 89 புதிய தொற்றுகள் பதிவாகியுள்ளன. அதற்கு முன்னைய வாரத்தில் இது 100 ஆகவும் அதற்கு முன்னைய வாரத்தில் 120 ஆகவும் இருந்தது. எனவே எண்ணிக்கை மெதுவாக குறைவடைந்து வருகின்றது. கனடாவில் ஒன்டாரியோ மாகாணத்தில் வர்த்தக நடவடிக்கைகளை பாதுகாக்கும் வகையில் அரசாங்கம் சில வரி சலுகைகளை வழங்குவதாக அறிவித்துள்ளது என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி சில மாநில வரிகளை 6 மாதங்களுக்கு தள்ளி வைக்கும் தீர்மானத்தை ஒன்டாரியோ அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்ட நடவடிக்கைகளினால் ஏற்பட்ட நெருக்கடிகளை சமாளிக்கும் வகையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சில மாநில நிர்வாக வரிகள், பீர், வைன் மற்றும் மதுபான வரி, பெட்ரோல் வரி ஆகியவை 2025 ஏப்ரல் 1 முதல் அக்டோபர் 1 வரை அறவீடு செய்யப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த தீர்மானம் வர்த்தக நிறுவனங்களுக்கு சுமார் 9 பில்லியன் வரை பணப்புழக்க நிவாரணம் அளிக்கும் எனவும் வர்த்தக நிறுவனங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என ஒன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்ட் தெரிவித்துள்ளார். மேலும் இது வர்த்தக நிறுவனங்களுக்கு 6 மாதங்களுக்கு வட்டியில்லா கடனாக இருக்கும் என நிதி அமைச்சர் பீட்டர் பேட்லென் பால்வி கூறியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கூடுதல் வரி விதிப்புக்கு எதிரொலியாக ஹாலிவுட் திரைப்படங்களுக்கு சீன அரசு தடை விதித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியாகியுள்ளன. சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 54% வரி விதித்த டொனால்ட் ட்ரம்பின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சீன அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவின் ஹாலிவுட்டில் எடுக்கப்பட்டு வெளியாகும் திரைப்படங்கள்
சீனாவில் அதிக அளவிலான வசூலை குவிக்கின்றன. அமெரிக்காவை விட சீனாவில் குறிப்பிடத்தக்க லாபத்தை பெறும் ஹாலிவுட் திரைப்படங்களுக்கும் மொழிமாற்றம் செய்யப்பட்டு நேரடியாக திரையரங்குகளில் ஹாலிவுட் திரைப்படங்கள் வெளியாகுகின்றன. ஹாலிவுட் படங்கள் உலக அளவில் செய்யும் வசூலில் 10% சீனாவில் இருந்து மட்டும் கிடைக்கின்றது. இதனிடையே ஹாலிவுட் திரைப்படங்களுக்கு சீன அரசு தடை விதித்துள்ளது. இதற்கு முன்பு மேற்கொண்ட ஒப்பந்தங்களின்படி சீனாவைச் சேர்ந்த அதிகாரிகள் ஹாலிவுட் படங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் விநியோக பணிகளை செய்து வந்தனர். வருவாய் பகிர்வின் அடிப்படையில் ஆண்டுக்கு புதிதாக 34 வெளிநாட்டு திரைப்படங்கள் சீனாவில் வெளியிடப்பட்டு வருகின்றது. இதற்கான டிக்கெட் விற்பனையில் 25% வருவாய் சீன அரசுக்கு செல்வதுடன் சிறிய தொகையில் எடுக்கப்படும் படங்கள் இந்த விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு உள்ளூர் விநியோகஸ்தர்களால் வெளியிடப்படுகின்றது. சீனாவுடன் அமெரிக்கா மேற்கொள்ளும் வணிகத்தில் திரைப்படத் துறையும் ஒன்றாக உள்ளது. தற்போது அமெரிக்கா விதித்துள்ள திருத்தப்பட்ட வரி விதிப்பின் மூலம் திரைப்பட வணிகத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே பாதிப்பு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காசா மீது இஸ்ரேல் நடத்திய தொடர் வான்வெளி தாக்குதலில் 57 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்பதற்கு ஹமாஸ் அமைப்பிற்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2023 இஸ்ரேல் மீது பலஸ்தீன ஆதரவு அமைப்பான ஹமாஸ் தாக்குதல் நடத்தியது. அதன் பின்னர் அந்நாட்டுக்குள் புகுந்து தொடர் தாக்குதல் நடத்தியதுடன் 200க்கும் மேற்பட்டோரை பிணை கைதிகளாக பிடித்துச் சென்றது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஆயிரக்கணக்கான பலஸ்தீனியர்கள் மற்றும் ஹமாஸ் உறுப்பினர்கள் கொல்லப்பட்டனர். இவ்வாறு 1.5 ஆண்டுகளாக நீடிக்கும் இந்த போரில் 50,752 பலஸ்தீனியர்கள் பலியானதாகவும் 1.15 லட்சம் பேர் காயம் அடைந்துள்ளதாகவும் காசா சுகாதார அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே கடந்த ஜனவரியில் 42 நாட்களுக்கான முதற்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அது முடிந்தபின் போர் நிறுத்தத்தை நீடிப்பதற்கான ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் பல்வேறு நிபந்தனைகளை விதித்தது. ஆனால் அதை ஹமாஸ் அமைப்பு ஏற்கவில்லை. இதைத் தொடர்ந்து இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினர் மீதான தாக்குதலை தொடர்ந்துள்ளது. கனடாவின் நாடாளுமன்ற தேர்தலில் 4 இந்திய வம்சாவளியினர் போட்டியிடவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கனடா பிரதமர் மார்க் கார்னி ஏப்ரல் 28 தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவித்ததை அடுத்து தேர்தலுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றது. மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பற்றிய விவரங்களும் வெளியாகிய வண்ணம் உள்ளது. அந்த வகையில் வழக்கத்தை விட இந்த முறை கனடா தேர்தலில் குஜராத்தைச் சேர்ந்த 4 இந்திய வம்சாவளியினர் போட்டியிடுகின்றனர். அவர்கள் 4 பேருமே இந்தியாவின் குஜராத் மாநில பின்னணி கொண்ட முதலாம் தலைமுறை புலம்பெயர்ந்தோர் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். கொங்கோவில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 33 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. மத்திய ஆப்பிரிக்க நாடான கொங்கோ குடியரசின் தலைநகர் கின்சாசாவில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இக்கனமழை காரணமாக பல ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அந்நாட்டில் 13 மாவட்டங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதாகவும் இதனால் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெள்ளப்பெருக்கினால் இதுவரை 33 பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கனமழை வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்க தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ராணுவத்தினர் களமிறக்கப்பட்டு மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த பகுதிகளில் கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரானில் இருந்து வெளியாகும் நாளேடு ஒன்றில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச நாடுகள் செய்தி வெளியிட்டுள்ளன.
ஈரான் மீது குண்டுவீச்சு தாக்குதல் குறித்து மிரட்டல் விடுத்திருந்த டொனால்ட் ட்ரம்புக்கு ஈரான் நாளேடு ஒன்று பதிலடியாக இந்த கொலை மிரட்டலை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அமெரிக்கா தாக்குதல் தொடுக்கலாம் என்ற அச்சத்தில் ராணுவத்தை தயார் நிலையில் ஈரான் தரப்பில் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் அடிப்படையில் ஈரானின் உச்ச தலைவர் அஜதுல்லா அலி காமினியும் ஈரானின் ராணுவத்தை தயார் நிலையில் வைத்திருக்க ஆணையிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேரடி பேச்சுவார்த்தை நடத்திய புதிய அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவோ அல்லது ராணுவ நடவடிக்கையை எதிர்கொள்ளவோ டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தால் ஈரானுக்கு கடுமையான காலக்கெடு விதிக்கப்பட்டது. ஆனால் டொனால்ட் ட்ரம்பின் கோரிக்கைகளுக்கு உடன்பட காமினி கடுமையாக மறுத்த நிலையில் ஈரான் அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடாது என்றும் அவர் பதிலளித்தார். அந்த அவமதிப்பால் கோபமடைந்த டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்குள் புகுந்து தாக்கப் போவதாக மிரட்டல் விடுத்த நிலையில் ஈரான் தனது கொள்கைக்கு இணங்கி அமெரிக்காவுடன் புதிய அணுசக்தி ஒப்பந்தத்தை மேற்கொள்ளாவிட்டால் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதன் மீது குண்டு வீசுவதாக டொனால்ட் ட்ரம்ப் சூளுரைத்தார். இந்த நிலையிலேயே ஈரான் நாட்டின் மிக பிரபலமான நாளேட்டில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீது கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு ஈரானிய தளபதி காசிம் சுலைமானின் படுகொலைக்கு அமெரிக்காவை பழிவாங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஈரான் தன்னை படுகொலை செய்தால் அந்நாட்டை முற்றிலுமாக அழித்து விடுமாறு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது குழுவிற்கு கடுமையான அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த நவம்பர் மாதம் படுகொலை முயற்சியொன்றில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை கொல்ல சதி செய்ததாக ஈரானிய முகவர் ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்ட சம்பவம் உலகையே உலுக்கியது. அத்தோடு முன்பிருந்த டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பிற அமெரிக்க நிர்வாக அதிகாரிகளுக்கு எதிரான ஈரானிய அச்சுறுத்தல்களை பெடரல் அதிகாரிகள் பல ஆண்டுகளாக கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது.